இனி வந்தே மாதரம் பாடலை முழுமையாக பாட வேண்டும் என மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். மத்திய அரசு என்ன சொல்லியிருக்குன்னு முழுமையாக பதிவு பண்ணலாம். தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடலை இனி முழுமையாக பாட வேண்டும். அதே போல எப்படி தேசிய கீதமான ஜனகணமன பாடல் பாடும்போது எல்லோரும் எழுந்து நிற்கிறார்களோ அதே போல இனி வந்தே மாதரம் பாடல் பாடும் போதும் பார்வையாளர்கள் எழுந்து நிற்க வேண்டும் என்கிற உத்தரவை மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கிறது. இந்த வந்தே மாதரம் பாடலுக்கான ஒரு புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் மற்றும் விதிமுறைகளை வகுத்து உள்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கிறது. இதுவரை தேசிய கீதமான ஜனகண பாடலுக்கு மட்டும்தான் இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் இருந்தது. ஆனால் தற்போது இந்த தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடலுக்கும் புதிய வழிமுறைகளை வகுத்து உள்துறை அமைச்சகம் பல்வேறு வழிகாட்டுதலை வெளியிட்டிருக்கிறது. ஏனென்றால் நமது அரசமைப்பு தேசிய கீதமான ஜனகணமன பாடலுக்கு எவ்வளவு அந்தஸ்தை வழங்கி இருக்கிறதோ அதற்கு சரிசமமான அந்தஸ்தை தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடலுக்கும் வழங்கி இருக்கிறது. ஆனாலும் கூட அது தொடர்பான வரையறுக்கப்பட்ட விதிமுறைகள் இதுவரை இல்லை. இந்த நிலையில் தான் தற்போது வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்டு 150 ஆண்டுகள் ஆவதையொட்டி இதனை மத்திய அரசு சிறப்பாக கொண்டாடி வருகிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் தற்போது புதிய விதிமுறைகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. தற்போது வரை இந்த வந்தே மாதரம் பாடல் என்பது ஒரு 2 ஸ்டான்ஸாக்கள் மட்டும்தான் பாடப்பட்டு வந்தது. ஆனால் இனி வந்தே மாதரம் பாடல் அந்த 6 சரணங்களையும் முழுமையாக பாட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல குடியரசுத் தலைவர் வருகையின் போதோ குடியரசுத் தலைவர் உரையாற்றும் போதோ நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் உரையாற்றுவதற்கு முன்னும் பின்னும் அதே போல ஆளுநர்கள் கலந்து கொள்ளக்கூடிய அதிகாரப்பூர்வ நிகழ்ச்சி ஆளுநர் உரைக்கு முன்னும் பின்னும் என வந்தே மாதரம் பாடலை பாட வேண்டும் என்று அந்த உத்தரவில் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்படும் போது பார்வையாளர்கள் எழுந்து நிற்க வேண்டும். ஒரே நிகழ்ச்சியில் தேசிய கீதத்தையும் தேசிய பாடலையும் பாட வேண்டிய சூழல் ஏற்பட்டால் வந்தே மாதரம் பாடலை தான் முதலில் இசைக்க வேண்டும் என்று பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ரி திரையிடும் போதோ ரீல்ஸ் திரையிடும் போதோ அதில் வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்டால் அப்போது பார்வையாளர்கள் எழுந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அபிஷியல் நிகழ்ச்சிகளில் இது முழுமையாக பாடப்படும் போது கட்டாயம் எழுந்து நிற்க வேண்டும் என்கிற பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.